ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த புதிய நாள் புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? யோபுவின் புஸ்தகம் 36 அதிகாரம் 16 வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். அப்படியே அவர் உம்மையும் நெருக்கத்தினின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். உம்முடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும். அல்லேலூயா, ஆமென். இங்க ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டிருக்கு, அவர் உம்மையும் நெருக்கத்தின்று விலக்கி. அல்லேலூயா. ரெண்டாவது, ஒடுக்கமில்லாத விசாலத்துல வைப்பாரா. அது மாத்திரம் இல்லாமல் மூன்றாவது ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு, உங்களுடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும். தேவ பிள்ளைகளே, இந்த 3 ஆசீர்வாதங்களையும் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். உங்களை நெருக்கத்திலிருந்து விலக்கி. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட நெருக்கத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு தெரியல. ஒருவேளை நெருக்கமான சூழ்நிலையில் மன உடைஞ்சு போய் காணப்படலாம். ஒருவேளை உங்கள் குடும்பத்தார் உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்கள் வேலை செய்கிற இடத்துல அதிகாரிகளை நெருக்கி கொண்டிருக்கலாம். ஒருவேளை கடினமான சூழ்நிலைகள், எதிர்பார்க்காத சூழ்நிலைகள் உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம். தேவ பிள்ளைகளே, எப்படிப்பட்ட நெருக்கத்திலிருந்து நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்க தெரியல. ஆனால் நான் தேவ மனுஷனாக சொல்கிறேன், இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, உங்க நெருக்கத்திலிருந்து உங்களை விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்துல வைப்பாரா. சங்கீதத்தின் புஸ்தகம் 118 சங்கீதம் 5வது வசனத்தை கூட நீங்க வாசிப்பீங்கன்னா, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்தில் வைத்தார். ஆமென். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் இந்த ஜெபத்தை செய்யுங்க. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை கேட்டருளுவார். ஆமென். உங்கள் என்ன தேவைம்மா? என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் எப்படிப்பட்ட நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுறீங்க, சோர்ந்து போகாதீங்க. அவர் உங்களை கேட்டருள கர்த்தர். ஒருவேளை உங்கள் புருஷன் உங்களை கேட்காம இருந்திருக்கலாம். உங்கள் பிள்ளைங்க உங்களுக்கு நீங்கள் கேட்குறத ஒருவேளை அறிந்து கொள்ளாமல் இருக்கலாம். உங்கள் கூப்பிடுதலுக்கு யாரும் பதில் கொடாமல் இருந்திருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் நீங்கள் நெருக்கத்திலிருந்து கூப்பிடுறத கேட்டருளி உங்களை விசாலத்தில் வைப்பார். ஆமென். அப்படின்னா உங்களுக்கு பதில் கொடுப்பார், உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் தேவனாக இருக்கிறார். யோனாவின் புஸ்தகம் 2 அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே யோனா இப்படியாய் ஜெபிக்கிறார். வாசிக்க கேட்போம். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். யோனா இங்க ஒரு கடினமான சூழ்நிலை, நெருக்கத்திலிருந்து கூப்பிடுகிறார். எப்படிப்பட்ட நெருக்கம் தெரியுமா? மீன் வயிற்றிலிருந்து கூப்பிடுகிறத நம்ம அறிந்திருக்கிறோம். மீன் வயிற்றில் ஃப்ரீயா பெட்ரூம்ல இருக்கிற மாதிரி இருக்கும். எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை, அப்படிப்பட்ட கஷ்டமான நெருக்கமான சூழ்நிலை யோனா கூப்பிடுறாரு. ஆண்டவர் யோனாவின் சத்தத்தை கேட்டருளினார். அல்லேலூயா. அந்த நெருக்கத்திலிருந்து வெளியே கர்த்தர் கொண்டு வந்து யோனா வாழ்க்கையில செய்ய வேண்டிய தேவ திட்டத்தை நிறைவேற்றி யோனாவை கொண்டு அந்த நினைவுக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதலை உண்டு பண்ணுவாரானா, உங்க நெருக்கத்தையே மாற்றி உங்களை விசாலத்துக்கு கொண்டு வந்து உங்க வாழ்க்கையில செய்ய வேண்டிய அத்தனை நன்மை ஆசீர்வாத காரியங்களை, தேவ திட்டங்களை ஆண்டவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதீங்க. நெருக்கத்தில் நீங்க சீக்கிரத்தில் விசாலத்தில் வர போறீங்க. இந்த நாள் உங்களுக்கு ஒரு விசாலமான நாள். ஆண்டவர் நிச்சயமாடி செய்வார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, மக நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா, நெருக்கத்திலிருந்து கூப்பிட்டேன்னு சொன்னது போல அப்பா நமக்கு நன்றிங்க ஆண்டவரே. இன்னைக்கு எப்படிப்பட்ட நெருக்கத்தில் ஆண்டவரே மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க தெரியல. இன்றைக்கு இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால எங்களை விசாலத்துக்கு கொண்டு வாங்கப்பா. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். யோனாவின் தேவன் எங்க தேவனாக இருக்கிறேன். யோனாவை விடுவித்த என் ஆண்டவர் அப்பா, இவர்களையும் அந்த நெருக்கங்கள் மாறுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்கள் வாழ்க்கையில் உங்கள் தேவ திட்டங்கள் நிறைவேறும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுவதும் கரம் எடுத்து நடத்தும் உங்கள் தெய்வீக பாதுகாப்புக்கு ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கிளம்புதாவே. ஆமென். அவங்க நெருக்கத்தை விசாலமாக ஆக்கித்திட்டார். தைரியமாக போங்க. God bless you.